ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம விஜய் மல்லி அவங்க ஒரு ரெசார்ட்டில் தங்கியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாமலே நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு பக்கம் ரஞ்சிதா ராஜேஸ்வரின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாவை எப்படியாவது அங்கேருந்து பழி வாங்கணும். வெண்பா ஒன்று அவள் வளர்றது அப்படின்றது நம்ம வீட்டில் தான் இருக்கணும். அப்படி நமக்கு நம்ம வீட்டில் இல்லாதவ வேறு யார் வீட்லேயும் வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த நிஷா ஒரு பக்கம் முடிவு எடுத்திருக்காங்க. அதனால் நிஷாவும் ஹால் செட் பண்ணி அந்த ரெசார்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க, விஜய் மல்லி ஸ்டே பண்ணியிருக்கிற இடத்துல. ஸோ ராஜேஸ்வரியும் பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செய்கிற ஆளுங்களை கரெக்ட் பண்ணி காசு கொடுத்து அவங்க சொல்கிற மாதிரி கேட்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது வெண்பா பார்த்தீங்கன்னா வெளியே விளையாடிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் நம்ம விஜய் மல்லி அவங்களுடைய ரொமான்டிக் சீன்ஸை முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா, ஐயோ வெண்பாவை காணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் கிட்ட சொல்கிறாங்க. விஜயும் பதறி அடிச்சிடுறாங்க. என்னடா அது வெண்பா காணுமா வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு. வெண்பா அவங்க தேடும் போது கரெக்டாக பாலை தான் தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் திடீர்னு எதிர்பாராத விதமாக ஒரு கார் வருது. அது நம்ம வெண்பா மேலே மோத வர்ற மாதிரி இருக்குது. உடனே நம்ம விஜயும் மல்லியும் ஓடி வராங்க, வெண்பா வெண்பான்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கிற எதர்ச்சியாக 2 பேர் வராங்க. அவங்க தான் நம்ம வெண்பாவை காப்பாற்றுற மாதிரியான ஒரு சீனை வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க தான் மிகப்பெரிய ஒரு எதிரிங்கன்னு சொல்லலாம். அதாவது நம்ம நிஷா அனுப்பின ஒரு ஆளுங்க. அவங்க தான் நம்ம வெண்பாவை கடத்தி கொண்டு போகக்கூடிய ஆளுங்க. ஸோ அவங்க காப்பாற்றுற மாதிரி நல்லவங்க மாதிரி நம்ம விஜய் மல்லிக்கிட்ட நடந்துக்கிறாங்க. விஜய் மல்லியும் நீங்கள் தான் என் வெண்பாவை ரொம்ப நல்லபடியாக காப்பாற்றிருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நன்றியெல்லாம் சொல்கிறாங்க. வெண்பா உனக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்ற மாதிரி வெண்பாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி அங்கே இருக்கிற ஒரு காமெடி பீஸ் கிட்ட காசை கொடுத்துட்டு, என்ன என்ன நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன இங்கேருந்து வரும்போது மல்லி உயிரோடு வரக்கூடாது அதுதானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.